ஹாய் பிகின் வித் வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பிக் ஹாய். இப்போது அஜித் சாரை பற்றி பேசணும். ஏன்னா அவரோட 50வது படம் மங்காத்தா ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட 50th ஃபிலிம் பார்க்க போகிறேன்றது சந்தோஷத்தில் அதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, அந்த படத்தோட டேரக்டர் வந்து வெங்கட் பிரபு, என்னோட க்ளோஸ் அண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். ப்ளஸ் அந்த படத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சதே அந்த படத்தில் இருக்குது. ஸோ அவரோட 50வது படத்தில் இவ்வளோ பிடிச்ச விஷயங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த படத்தை வந்து நான் டே ஒன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே அந்த படத்தை பார்க்கணும், அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப டேலண்டான பர்சன் தான் அது உள்ளே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் பெரிய லெவலில் பிக் ஹிட் ஆகும். கண்டிப்பாக ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அந்த அஜித் சார் வந்து அவர் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா சென்னை 28 படம் பார்த்துட்டுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதே அவர் தான். என்னை படம் பார்த்துட்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆன டேயில் வந்து எனக்கு மார்னிங்லேருந்து எந்த காலும் எந்த விஷயம் எந்த மெசேஜுமே வரல. பட் அவர் தான் என்னை முதல் விஷ் பண்ணது. ஸோ அன்னிலேருந்து இப்போ வரைக்குமே என்னோட ரூட்டில் அவர் கொஞ்சம் கேரிங்காக இருப்பார். ஸோ சில அட்வைஸ் பண்ணுவார் கரெக்டான டைமில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சன் அவர். ஸோ அவரோட படம் வந்து கண்டிப்பாக ஒரு கேரக்டருக்காகவே இந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் லாட்.